யாரெல்லாம் இந்த மாதிரி மீன் வலையை யூஸ் பண்ணி கொடி காய்கறிகளை ஏற்றி விட்டுட்டுறீங்க பந்தலில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பலடுக்கு காய்கறி தோட்டத்தில் பீர்க்கங்காவும் பாகக்காவும் சுருள் கொடி ஓட ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த சுருள் கொடியெலாம் கைப்பிடிச்சு ஏறினா தான் நமக்கு பூ பிஞ்சு நல்லா ஒதுங்கும். அதுக்கு தான் நம்ம மீன் வலையை கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 வரிசையிலுமே எனக்கு 13 கொம்பு தேவைப்பட்டுச்சு. இந்த 13 கொம்பும் நட்டுட்டு அதுக்கு நம்ம கட்டுக்கம்பி தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கட்டுக்கம்பி கட்டுறதுக்கு நம்ம 2 முளைக்குச்சி தேவைப்படுதுங்க. ஸோ 2 எண்டிலுமே நம்ம லாஸ்ட்டில் முளைக்குச்சி அடித்து கட்டுக்கம்பி இழுத்து கட்ட வேண்டியது தான். அப்புறம் இந்த கம்பி இழுத்துக்கட்ட நம்ம அந்த குச்சியை அடிச்சிட்டே இருந்தோம். திடீர்னு அந்த சுற்றி லூஸாக இருந்திருக்கும் போல் உருவிட்டு போய் கால் மேலே விழுந்திருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அப்புறம் அடுத்து நம்ம இந்த பக்கம் கம்பி இழுத்து ஃபுல்லாக நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கொம்பை நம்ம இழுத்து கட்டினா மட்டும்தான் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்படியே ஒரு கொம்பாக இழுத்துட்டே போய் லாஸ்ட்டில் கட்டிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே மொபைல் மறுபடியும் கீழே விழுந்துச்சுங்க. அடுத்து நம்ம இந்த கட்டுக்கம்பி 2 சைடுமே இழுத்து கட்டிட்டு அப்புறம் மீன் வலையை எடுத்துகிட்டு நம்ம நேராக கட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. நம்ம கட்டுக்கம்பி கட்டியிருக்கலாம், அது மேலே அப்படியே இழுத்து கட்ட வேண்டியது. இந்த மாதிரி மீன் வலை கட்டுறதால கொடிகள் ஈஸியாக நம்ம சுருள் கம்பிகள் எல்லாமே கைப்பிடிச்சு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நமக்கு ஒரு கொடியாக சணல் கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி மீன் வலையை கட்டி பந்தல் போட்டிருக்கீங்களா, என்ன மாதிரி பந்தல் போட்டிருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம இந்த நட்டு வச்ச கொம்பில் மீன் வலையை மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு இழுத்து டைட்டாக கட்டிட்டு அடுத்து கொடியை சும்மா நீங்கள் இது எடுத்து அந்த வலை மேலே விட்டால் போதும். அந்த சுருள் கொடி எல்லாமே கைப்பிடிச்சு மேலே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா கொடி படர்ந்து காய வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி இழுத்து கட்டலாம். இந்த மாதிரி கீழே இருக்க செடி கோரை அந்த மாதிரி புல்லில் தான் போயிட்டு அதோட கம்பியை பிடிச்சிட்டு கொடி ஓடாமையே அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மீன் வலை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம கடைசியாக வேக வச்ச நெல் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து இன்றைக்கி அரைச்சிட்டோங்க. அரிசி உண்மையாக நல்லா வந்திருக்கு. இதை நம்ம பாலிஷ் பண்ணாமல் தோலை மட்டும் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் புழுங்கல் அரிசியாக. அப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி வேக வச்சு நெல் நம்ம வீட்டு தேவைக்காக பயன்படுத்திட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்றைக்கான நாளை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.